விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் அரசியல் களத்தில் புதுசாக நடக்குது. அதுவும் விஜய் அவர்கள் வந்ததுலேருந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ அமைச்சரவை பட்டியல்லாம் வெளிவந்து இப்போ அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறதுலேயே நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி கூட்டணி அமைஞ்சிருக்கு. விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இப்படி இந்த டெவலப்மெண்ட்டில் வன்னியரசு அவர்களும் ஷாஜகான் அவர்களும் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இதை சுற்றி நிறைய கருத்துக்கள். உங்கள் கருத்து என்ன? இப்போ கூட்டணி ஆட்சிங்க தமிழ்நாட்டுக்கு புதுசு. ஏன்னா இது வரைக்கும் நடக்காத ஒன்று. 50 வருடங்கள் மோர் தென் 50-60 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இது நடக்காத ஒன்று. இது வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது அது தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து செட் ஆகாது. ஸோ இவங்க வந்து செட் ஆகாதுங்கிறத வந்து இவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே ஒரே ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து வேறு யாரும் ரூல் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆனால் மக்கள் அதை வந்து உடச்சிட்டாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, ஒரு சேஞ்சஸ் வேணும். இப்போ அந்த சேஞ்சஸை இவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிவிக்கே வந்து நாங்கள் வந்து வேறு ரெடி டு கிவ் த மினிஸ்ட்ரி, அதாவது அன்ப்ரூவன் பார்ட்டியாக இருக்கும்போதே வந்து அவர் சொல்லியிருந்தார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் அது வந்து தெளிவாக. ஆனால் யாருமே போகலை. அப்போ போகாதப்போ என்ன சொன்னால் அவங்க என்ன சொல்ற ரொம்ப கேவலமாக பேசினாங்க. உங்கள் கூட நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னப்போ கூட நீங்கள் யாருமே உங்ககிட்ட வரவே இல்லை. இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அது வந்து அவர் ஒத்துக்கிறாரு, அந்த மினிஸ்ட்ரியில் இடம் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு புதுசு. இந்த கட்சிகள் வந்து யாரை எதிர்த்து ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா தாவேக்காவை எதிர்த்து தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் வந்து மினிஸ்ட்ரிக்கு உள்ளே போகிறாங்களோ எல்லாருமே வந்து தாவேக்காவை எதிர்த்து ஜெயிச்சு அவங்ககிட்ட தான் போகிறாங்க. பட் ஆனால் அந்த சேஞ்சஸை வந்து நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஏன்னா கூட்டணி ஆட்சி அது வந்து செய்யலாம். அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது யாருமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதை பற்றி பேசினாலும் நம்ம தப்பாக பேசுகிற மாதிரி இவங்க பேச ஆரம்பித்தாங்க. இப்போ தேசிய ஜனதா கூட்டணியில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லும்போது நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவெடுப்போம், மினிஸ்ட்ரிலாம் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாதுங்கிறது எல்லாருமே சொன்னாங்க.